எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஆகாவளி வேலைக்கு ஒருத்தன் 50 கோடி வேணும்னு கேட்டானா. அந்த மாதிரி ஈரான் வார்னால தான் நம்மளுடைய மார்க்கெட் என்பது இறங்கிட்டு இருக்கு. இப்ப இந்த ஈரான் வார முடிக்கிறதுக்கு எங்களுக்கு 95 பில்லியன் அமெரிக்க டாலர் கொடுங்க அப்படின்னு அமெரிக்கால இந்த ட்ரம்ப் குரூப் கேட்டிருக்காங்க. அது எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னா 8,71,000 கோடி வருது. நம்ம ஒரு வருஷத்துக்கே எவ்வளவு செலவு பண்றோம், நம்ம கவர்மெண்ட் நம்ம நாடு நல்லா இருக்கணும் முன்னேற்றத்திற்காக நம்ம செலவு பண்றதே 12 லட்சம் கோடி தான். நம்மளது எவ்வளவு பெரிய நாடு, இவ்வளவு பெரிய நாடுக்கு ரயில் நெட்வொர்க்ல இருந்து எல்லாத்துக்கும் ஆரம்பிச்சு நம்ம செலவு பண்றது 12 லட்சம் கோடி. இவங்க ஒரு நாட்டை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய பணம் என்பது 8,71,435 கோடி. ஆக மொத்தம் இந்த வார் முடியும் வரை நம்ம ஷேர் மார்க்கெட் ஏற மாட்டேங்குது. இந்த வாருக்குண்டான பணம் என்பது கண்டினியூஸா அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இதனால நம்மளுடைய மார்க்கெட்டும் கண்டினியூஸாக வீழ்ச்சி என்பது அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப மொத்தமா எத்தனை பாயிண்ட் நம்ம ஆளுங்க இறக்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 24,500ல இருந்து 700 பாயிண்ட் இறங்கி 23,850ன்னு சுத்திக்கிட்டு இருக்கு. டேய், நான் சிவனேன்னு தானடா போய்கிட்டு இருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மார்க்கெட் சிவனேன்னு இருந்தது. ஆனா ட்ரம்ப் அவர்களுடைய விளையாட்டுகள்னால தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வருடமாக மார்க்கெட் எந்திரிக்க முடியாம சுத்திக்கிட்டு தெரியுது. எனக்கு என்னமோ இன்னொரு ஒரு வருஷத்துல ஈரானே இருக்காதோ அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா ஒரு நாட்டை ஒரு வருஷத்திற்கு உருவாக்க தேவையான பணம் 12 லட்சம் கோடி, நம்மளோட இவ்வளவு பெரிய நாட்டை அப்படின்ற அளவுக்கு 8,71,000 கோடி கொண்டு போய் குண்டு ஒரு நாட்டு மேல போட்டா அந்த நாடு தாங்குமா? அப்ப ஈரான் என்ன பண்ணும்? அவங்களும் என்ன சும்மா வெறுங்கையை வச்சுக்கிட்டு வாங்க வெறுங்கையில நாங்க முளம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சும்மாவா இருக்காங்க? அவங்க கிட்ட இன்னும் எத்தனை குண்டுகள் இருக்குன்னு தெரியல. அவங்களும் பக்கத்து நாடுகள் மேல பல யூஎஸ் ஏர் பேசஸ் மேல குண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இவங்கனால நம்மளுக்கு கிடைச்ச பரிசு நம்மளுடைய மார்க்கெட் கண்டினியூஸாக ஃபால் ஆகி கொண்டே இருக்குது. இதனால நம்மளுடைய லாபம் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. கூடிய விரையில கொண்டு போய் நஷ்டத்துல உட்கார வச்சிருவானுங்க போல. எனிவே என்னை பொறுத்த வரைக்கும் என்னைக்காவது ஒரு நாள் மார்க்கெட் மேல ஏறித்தான் ஆகணும். அதனால இப்ப கிடைக்கக்கூடிய வீழ்ச்சி எல்லாமே ஒரு முதலீடு செய்வதற்குண்டான வாய்ப்பா தான் நான் பார்க்குறேன். இன்றைய மார்க்கெட்லயும் ரொம்ப கஷ்டமான மார்க்கெட்லயும் 2 பங்குகள் 10% மேலே ஏறி ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது. இதுல இந்த ரூட் மொபைல் என்பது மிகப்பெரிய கடும் சரிவிப்பிற்கு பிறகு எவ்வளவு பர்சன்டேஜ் சரிவடைஞ்சிருக்கான் அப்படின்னு பார்த்துட்டா பல பேர்த்துக்கு கால்குலேஷன் போடுறதுக்கு வசதியா இருக்கும். ஆல்மோஸ்ட் 80% என்பது சரிவடைந்த ஒரு பங்கு ரூட் மொபைல். அதுக்கப்புறம் தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டி உள்ளது. அதே மாதிரி இந்த டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்ற பங்குமே இன்னைக்கு 10% ஏறினதுல 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேல கிளியராக ஏறி இருக்கு. அவனும் 80% இறங்கி விட்டு தற்போது ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய பங்கு தான். அப்ப நீங்க எல்லாம் என்னப்பா லாபம் இது பண்றீங்களா இல்லையா? சும்மா 80% இறங்கிட்டோம் அதனால ஒரு ரெக்கவரியா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் ஒரு லாபம் செய்யக்கூடிய ஷேரா இருக்கு. ரூட் மொபைல் என்பது அது நஷ்டம் செஞ்ச பிறகு தற்போது லாபம் செய்யக்கூடிய ஷேரா தான் இருக்கு. அடுத்ததாக ஸ்டாக் மார்க்கெட்ல வேறு என்ன நல்ல செய்திகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த என்டிபிசி கிரீன் அப்படின்ற பங்கு 2025 ஒரு லெவல்ல இருந்து மேல ஏறினா, அதுக்கப்புறம் மறுபடியும் சரிவடைந்த பிறகு அதே லெவல்ல இருந்து 2026 ஒரு முறை ஏறிட்டான். ஆக்சுவலா ஒரு ரவுண்டு போய்விட்டது. போய்விட்டுட்டு மறுபடியும் தற்போது சரிவடைந்திருந்த அந்த என்டிபிசி கிரீன் மறுபடியும் அந்த பங்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை இன்னைக்கு தொட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்ன அவசரம்னு தெரியல. ஒரு வருஷத்துக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாவே பல பேர் சந்தோஷமா தான் இருப்பாங்க. இங்க நம்ம பல ஷேர்களை வாங்கி வச்சு ஏற மாட்டேங்குதே அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இந்த என்டிபிசி கிரீன் மட்டும் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சம்பாரிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரவுண்டு கீழே 80 ரூபாயிலிருந்து 120 ரூபா வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இப்ப மறுபடியும் 90 ரூபாயிலிருந்து 97 ரூபாய்ன்னு வந்திருக்கு. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் என்டிபிசி கிரீன். நண்பர்களே, இந்த நேரத்தில் இப்ப பிக்கப் ஆன செக்டர்கள்னு பாத்தீங்கன்னா இந்த சோலார் செக்டர் பிக்கப் ஆனது, செமிகண்டக்டர் பிக்கப் ஆனது, எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர் பிக்கப் ஆனது, டிஃபென்ஸ் செக்டருமே கடந்த 2-3 வருஷத்துல பிக்கப் ஆன செக்டர் தான். அந்த செக்டர்கள்ல
இந்த மெட்டல் ரீசைக்ளிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லையும் பிக்கப் ஆன சில ஷேர்கள் என்பது இருக்கு. இந்த ஜெயின் ரிசோர்ஸ் ரீசைக்ளிங் அப்படின்ற பங்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபெரஸ் மெட்டல் ஸ்கிராப்ஸ் இது எல்லாம் எடுத்து ரீசைக்ளிங் பண்றது, வேஸ்ட் ரீசைக்ளிங் அப்படின்றது. கிராவிட்டா இந்தியா அப்படின்றது எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களும் லெட் ரீசைக்ளிங் அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல கிராவிட்டா பார்த்தா அசந்து போயிடுவீங்க. சார்ட்டை பார்த்து நான் சொல்லல, சார்ட் வந்து பார்க்கும் பொழுது 400 ரூபாய் ரேஞ்சில இருந்து 2000 ரூபாய் வந்திருக்கே, அதை பத்தி நான் சொல்ல, அவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய லாபத்தை பத்தி சொல்றேன். 2015ல வெறும் 500 கோடிக்கு இந்த ரீசைக்ளிங் ஸ்கிராப் ரிலேட்டடான பிசினஸ் நடந்து கொண்டு இருந்தது. இப்ப போய் நாம் எடுத்து பார்த்தோம்னா 4265 கோடி, 10 மடங்கு தன்னுடைய பிசினஸ் என்பதை இம்ப்ரூவ் பண்ணிருக்கு இந்த கிராவிட்டெண்டா. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான ரீசைக்ளிங் செக்டர்ல இன்னொரு ஷேர் ஜெயின் ரிசோர்ஸ் ரீசைக்ளிங். இந்த ஷேரினுடைய லாபம் என்பது பார்க்கும் பொழுது 2023ல 3000 கோடி, அதே மாதிரி 2026ல 9500 கோடிக்கு சேல்ஸ் என்பது பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க தான் ஒரு த்ரில்லிங்கான பாயிண்ட் என்னன்னா, ஒரு கண்ணுல விளக்கெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பும் வச்ச மாதிரி இந்த ஜெயின் ரிசோர்ஸ் என்பது சமீபத்தில் இருக்கிறதுலே ஒரு லோ பிரைஸ் என்பதுல சுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு இருக்கிறதுலே ஆமா, போன வருஷம் அக்டோபர்ல இருந்து கணக்கு பார்த்தா இப்ப அதே விலையில வந்து சுத்தி கொண்டிருக்கிறது இந்த ஜெயின் ரிசோர்ஸ். ஆனா இந்த கிராவிட்டா இந்தியா என்பது 3 வருஷ பீரியட்ல பார்க்கும் பொழுது அவன் உச்சத்துல தான் இருக்கான். ஏயா ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பையும் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த மெட்டல் ரீசைக்ளிங் செக்டர்ல 2 பிரபலமான பங்குகள். அதுல ஜெயின் ரிசோர்ஸ் என்பதற்கு இன்னும் நல்ல காலம் பிறக்கல, நல்ல காலம் பிறந்திருக்கு, ஒரு காலத்துல உச்சத்துக்கெல்லாம் போயிருக்கான், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கடும் வீழ்ச்சி. ஆனா இந்த கிராவிட்டா இந்தியாவுக்கு அதனுடைய வாழ்நாள் சொர்க்கமாக 1 இயர் ஹைல சுத்திக்கிட்டு இருக்கு. ஒன்னா அவனையும் இறக்கி விடுங்க, இல்ல இன்னொருத்தனை ஏத்தி விடுங்க, எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கப்பா மார்க்கெட். நண்பர்களே, கேஸ்ட்ரால் இந்தியா அப்படின்றது ஒரு ரொம்பவுமே ஃபேமஸான ஷேர் தான். ஆனால் சமீபத்தில் மார்க்கெட்டில் பெருசாக நியூஸில் இது வரல. நியூஸில் வரணும்னா திடீர்னு 20-30% ஏறணும் அல்லது பெருசாக வீழ்ச்சி அடையணும், அப்படி ஏதாவது இருந்தால் தானே நியூஸில் வரும். ஸோ இதனுடைய ப்ரைஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அமைதியாக நடந்து கொண்டு உள்ளது. இந்த நேரத்தில் டாடா மோட்டார்ஸும் கேஸ்ட்ரால் இந்தியாவும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் அப்டேட் கூட சமீபத்தில் வந்திருந்தது. ஸோ இந்த நேரத்தில் இந்த கேஸ்ட்ரால் இந்தியா 2025ல் நல்லா அருமையாக சம்பாரிச்சு கொடுத்த பங்கு தான். டிவிடெண்ட் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு 150 ரூபாயிலிருந்து அவன் பாட்டுக்கு போயிட்டான் 230 ரூபாய்ன்னு. டேய் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நீ டிவிடெண்டு ஓவராக கொடுத்துக்கிட்டு இருக்க, ஸ்டாக்கினுடைய விலை இப்படி ஏறிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நல்ல உள்ளம் படைத்த மார்க்கெட்டில் யாரோ பிடிச்சி விற்று விட்டாங்க போல. எனிவே தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கூட தாண்ட முடியாத ஒரு பரிதாப நிலையில இந்த 2026ல சுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஷேராக இந்த கேஸ்ட்ரால் இந்தியா அப்படின்றது இருக்கு. இத்தனைக்கு அது ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு லாபம் தரக்கூடிய பங்கு. அப்ப இந்த 2026ல ஒரு சிறு உச்சம் கூட நீ வரமாட்டியா, ஒரு 230 இல்ல ஒரு 260 கூட நீ வரமாட்டியா அப்படின்னு அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் அது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் சென்டர் பாயிண்ட் கிட்ட வந்து உள்ளது. நண்பர்களே, நேற்றைய மார்க்கெட்டை நீங்க கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு பேப்பர் கம்பெனி மேல் நோக்கி ஏறி இருந்தான். அப்ப பேப்பர் செக்டர்ல பெரிய ஆளுன்னு பார்த்தா இந்த ஜேகே பேப்பரும் ஒண்ணு. அப்ப அந்த பங்கு தற்போது என்ன நிலைமையில சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல சுத்தி கொண்டுள்ளது. இது 2025ல நல்லா சம்பாரிச்சு கொடுத்த பங்கு தான். துரதிருஷ்டவசமா பெருசா இந்த வருஷத்துல இறங்கவே இல்லை. இறங்கிட்டு மேல் நோக்கி ஏறி இருந்தான்னு வச்சிங்களேன், சூப்பரா இருந்திருக்கும். ஏன்னா ஒரு விஷயம், அவன் இறங்க மறுத்து விட்டான். ஜேகே பேப்பர் பெருசா கிராஷ் ஆகல. அதனால ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க பல பேர் இதுல லாபம் என்ட்ரி கூட ஆயிருந்திருக்க மாட்டாங்க. 250 ரூபா வரட்டும் அப்படின்னு கன்னத்துல கையை வச்சுட்டு கோந்திருப்பாங்க. அது வரல, 300 ரூபாய் ரேஞ்சிலேயே திரும்பி விட்டது. இப்போ 397 ரூபாய் எப்படின்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு காலத்துல ஸ்டாக் மார்க்கெட் நல்லா இருந்தப்ப செக்டர் லீடர்கள் எல்லா செக்டர்களையும் தூக்கி விடப்பட்டன. அப்படித்தான் இந்த ஜேகே பேப்பரையும் 600 ரூபாய்க்கு மேல கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த 2026ல ஏற வேண்டிய ஜேகே பேப்பர் என்பது ஏறிவிட்டது. இனி இதுக்கு மேல புதியதாக ஒரு உச்சத்தை தாண்டுமா
அல்லது இங்கிருந்து கீழே விழுந்து விடுமா அப்படின்னு தான் இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஏற்கனவே இந்த ஈரான் வார்னால நம்ம அடி வாங்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு ஃபார்மா செக்டர்ல நியூஸ் வருது. ஜெனரிக் மெடிசின்ஸ் எல்லாம் நீங்க அமெரிக்காக்குள்ள இம்போர்ட் பண்ற மாதிரி இருந்தா 200% டேரிஃப் போடுவோம் 2028க்கு அப்புறம் அப்படின்ற ஒரு புதிய செய்தி ஃபார்மா செக்டர்ல வந்திருக்கு. இந்த நேரத்தில் யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு பெருசா ஏற்றுமதி பண்ணாம இந்தியாக்குள்ளேயே டொமஸ்டிக் கான்சென்ட்ரேட் பண்றாங்களோ அவங்களுக்கு பெருசா பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி பல பேர் நினைக்கிறாங்க. ஆனா எதிர்காலத்தில் அப்படி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண முடியலன்னா அப்புறம் அவங்களும் வந்து உள்நாட்டில் காம்படிஷனுக்கு வந்துருவாங்க. எது எப்படியோ. ஸோ இந்த கிளாக்ஸோ ஸ்மித் கிளைன் அப்படின்ற ஷேர்லாம் நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட்டையும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஷேர். இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கிளாக்ஸோ தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டியுள்ளது. இதுக்கு முன்னாடி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டினப்ப அது நீ ரொம்ப ஓவரா ஆட்டம் போடுற அப்படின்னு சொல்லி அதை இறக்கி விட்டுட்டாங்க. மறுபடியும் டெவலப் ஆகி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டியுள்ள இந்த கிளாக்ஸோ ஸ்மித் லைன் இந்த வருடம் ஏதாவது பெருசா சாதிக்குமா? 2025ல சாதிச்சுட்டான். அற்புதமான ஏற்றம். 1800 டு 3200 வரைக்கும் ஒரு அற்புதமான ஏற்றம். இவனுமே பாருங்க அப்படி என்னங்க நம்ம மார்க்கெட்ல இவ்வளவு பேட் நியூஸ் இருக்கு. இருந்தாலும் பல பேர் வந்து 2025 லோ பக்கத்துல வராமையே எல்லாம் அவசர கொடுக்கைகள். அதான் நம்ம நாட்டில் சொல்றாங்க மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் அப்படின்றது இப்ப பல பேர் வந்து ஒரு யூஸ் பண்றாங்க. அதனால ஏற்கனவே நம்ம மார்க்கெட் கீழே இறங்க மாட்டேங்குதுன்னு ஃபாரின்காரன் வரமாட்டேன்றான். இதுல ரெகுலரா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய டபுள் பாட்டம், ட்ரிபிள் பாட்டம் அல்லது சப்போர்ட் ரேஞ்ச், ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் அப்படின்னு ஒர்க் ஆகக்கூடிய பல கண்டிஷன்களையும் இப்ப நிறைய பேர் கையில பணம் இருக்கிறதுனால செதைச்சு விட்டுறாங்க. பாருங்க, இது வந்து 1800க்கு வந்திருந்தா எத்தனையோ ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க பணத்தை போட்டு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அதை கெடுத்து விடுற மாதிரி பாதியிலேயே திரும்பி தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி உள்ளது இந்த கிளாக்ஸோ. இனி பெரும்பாலும் மொமெண்டம் ட்ரேடர்ஸ் என்ன நினைப்பாங்க, மேல் நோக்கி போகும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. இனி ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ தெரியல. நண்பர்களே, இந்த ரயில்வே துறை ஒன்று, எனர்ஜி செக்டர் ஒன்று, இதெல்லாம் இந்த பட்ஜெட் ரிலேட்டடா சமயத்துல நல்லா பிக்கப் ஆகக்கூடிய சில பங்குகள். திடீர்னு மேலே போவான் அல்லது கீழே போவான். ஏன்னா ஏதாவது ஒரு பெரிய செய்தி வரும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த நேரத்தில் வந்து JSW எனர்ஜி அப்படின்ற ஷேர் சமீபத்தில் அற்புதமான ரெக்கவரி 425 ரூபாயிலிருந்து பிக்கப் ஆனவன் இந்த 2026ல 2025ல கூட பெருசா சம்பாரிச்சு தரல. பட் இந்த 2000 பாருங்க, அற்புதமா ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கான். ஏன்னா கரெக்டா போன அதே 2025 லோல வந்து பிக்கப் ஆனவன் 2025 விடவும் அதிகமாக சம்பாதித்து கொடுத்து விட்டது. பட் இருந்தாலும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேல போய் கொண்டிருக்கும் பொழுது ஏற்கனவே ஒரு முறை நல்ல மொமெண்டம்ல மேல வந்த இந்த JSW எனர்ஜி இன்னொரு முறை மேல வந்து தன்னுடைய பழைய ஹையை தொடாதா அப்படின்னு பல பேர் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது போன்ற மொமெண்டம் பிக்கப் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேல இருக்கிறதுனால இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷத்துக்கு இருக்காங்க இப்போதைக்கு. அதே மாதிரி சோலார் ரிலேட்டடாக இந்த ஓஸ்வால் பம்ப்ஸ் அப்படின்றது வந்து எவ்வளவு ஆர்டர் புக்குகள் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் அவங்களுடைய எக்ஸிக்யூட்டிபிள் ஆர்டர் புக் எல்லாம் வந்து இன்னும் 19,912 சோலார் பம்ப்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஓஸ்வால் பம்ப்ஸ் லாபம் செய்யக்கூடிய பங்கு அப்படின்னு பார்த்தா ஆமாம், லாபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி 90 கோடி அப்படின்றது 93 கோடி அப்படின்ற மாதிரி லாபம் ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல தான் இந்த ஓஸ்வால் பம்ப்ஸ் அப்படின்ற ஷேரினுடைய விலை கடும் சரிவா இருக்கு. IPOல வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஃபோக்கஸ்ல இருந்திருக்கக்கூடிய பங்கு தான். 600 to 900 அப்படின்னு போன பங்கு தான். அப்புறம் யாரு கண்ணுப்பட்டதுன்னு தெரியல, அந்த ஷேர் வந்து சரிவடைந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ தற்போதைக்கு கீழே இருக்கிறதுலே ஒரு லோ பிரைஸ்ல வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஓஸ்வால் பம்பினுடைய வாழ்க்கையில மறுபடியும் இவனே பம்ப் பண்ண வேண்டியதா இருக்கு. பாத்தீங்களா, என்னைக்கு இவனை பம்ப் பண்ணி மறுபடியும் பழைய கை வரப்போறான்னு தெரியல. ஆக மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் இறங்கி உள்ளது தன்னுடைய உச்சியிலிருந்து பாத்தீங்கன்னா 68% இறங்கி விட்டு தற்போது 342ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது UBL ஷேரை வாங்குறவட UBL ப்ராடக்டை வாங்குறவங்க தான் அதிகமாக சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல். அதாவது இந்த UBL அப்படின்ற ஷேர் மிகவும் மோசமா சரி.
இப்போதைக்கு இந்த லிக்கர் ரிலேட்டடான கம்பெனிகள்ல எது செக்டர் ஃபோக்கஸ்ல இருக்குன்னா வெளிநாட்டு சரக்குகளை வாங்கி விற்பது தான் தற்போதைக்கு ஃபேமஸாக லாபமான ஒரு விஷயமா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பழைய காலத்து ப்ராடக்ட்டுகளுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் சுமாரான வரவேற்பு அப்படின்றதுனால சமீபத்தில் பாவம் இந்த யுனைடெட் ப்ரூவரிஸ் என்பது 2200 சரிவடைந்து விட்டது. இப்படி சரிவடைந்த பிறகு அப்பவும் அவன் என்ன நஷ்டத்துக்கா போயிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்த்தோம்னா அவன் எப்படி நஷ்டத்துக்கு போவான்? அவனுடைய ரெகுலர் சேல்ஸ், அவனுடைய ரெகுலர் வால்யூம் இன்னுமே அதுக்குன்னு சில லாயல் கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு எந்த விதமான தொய்வும் ஏற்படாத இந்த நிலைமையில இது 2023களில் இருந்த விலைக்கு பக்கத்தில் வந்து விழுந்திருக்கு. இனி ஏதாவது பிக்கப் ஆகுமா இல்லையா என்பது பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே அது லாஸ் மேக்கிங் கம்பெனியாக அது போகவில்லை. இது லாஸ் மேக்கிங் கம்பெனியா போகணும்னா பல பேர் சத்தியம் பண்ணணும். வீட்டம்மா மேல சத்தியம் பண்ணணும். இனிமேல் சில ப்ராடக்ட்டுகளை நான் கைதொட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தொட்டால் மட்டுமே இது போன்ற பங்குகள் நஷ்டத்துக்கு போற மாதிரி இருக்கு. அது ஏன்னா யாருமே சத்தியம் பண்றதே இல்லை. நண்பர்களே, அது என்னமோ தெரியல. இப்ப பல்வேறு செக்டர்கள் ஃபோக்கஸ்ல தான் இருக்கு. மார்க்கெட்ல தான் ஒன்றும் விஷயம் இல்லை. 100 பாயிண்ட் ஏறுவதும் இறங்குவதுமா ரொம்பவுமே ஸ்லோவா இருக்கு மார்க்கெட். ஆனால் டெய்லி செக்டர் ரிலேட்டடான செய்திகள் வந்து அந்த செக்டருக்கு உண்டான பங்குகள்லாம் பயங்கரமான மூவ்மெண்ட் என்பது காமிச்சுக்கிட்டு தான் இருக்கான். இப்போ க்ரூட் ஆயில் எனர்ஜி ரிலேட்டடா, சோலார் ரிலேட்டடா, கோல்டு, இப்போ கோல்டு ரிலேட்டடா, கோல்டினுடைய விலையும் ஏற்ற இறக்கமா இருக்கிறதுனால கோல்டை சார்ந்த பங்குகளும் பயங்கரமா ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த பிஎன் கட்ஜில் ஜுவல்லர் அப்படின்றது தன்னுடைய லோவை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். 2025 வந்த லோ, மறுபடியும் 2026 வந்த லோ, மறுபடியும் 2026 வந்த லோ, எல்லா லோவையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே பக்கம் பக்கமாக இருக்கக்கூடிய லோ தான். அந்த லோ வந்து ஏன்னா உடைக்க மாட்டேங்கிறான். ஸோ அதுக்குள்ளேயே விளையாண்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த பிஎன் கட்ஜில் ஜுவல்லர்ஸ் ஏதாவது ஒரு வகையில ஸ்ட்ராங் ஆகி தன்னுடைய பழைய கையை உடைச்சிட்டு மேலே போகுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு இருக்கு. ஸோ இவன் கொடுக்கக்கூடிய அடுத்த சர்ப்ரைஸ் மேல இருந்து கீழே விழுகிறதா அல்லது மேலே இருந்து புதிய உச்சத்தை நோக்கி போவதா, இதுல எது எந்த சர்ப்ரைஸை கொடுக்க போகிறது? அதே மாதிரி நண்பர்களே, இந்த ஆஸ்க் ஆட்டோ அப்படின்ற பங்கு அது இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிவ் செக்டர்ல தொடர்ந்து வளர்ந்து வரும் விதமாக இருக்கிறது. 2023 பார்த்தீங்கன்னா 569 கோடியில் ஆரம்பிச்சு இப்பெல்லாம் 1147 கோடி சேல்ஸ்ல போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பங்கு தற்போதுதான் 52 வீக் லோல இருந்து பிக்கப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துகிட்டு இருக்கு. ஸோ growth இருக்கக்கூடிய பங்கு தன்னுடைய பழைய ஹையை உடைத்து தாண்டி வருமா இல்லையா என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். தற்போதைக்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டிய பங்குகளில் இந்த ஆஸ்க் ஆட்டோமேட்டிவ் அப்படின்ற ஒரு க்ரோயிங் செக்டர்ல இருக்கக்கூடிய ஷேர் இருக்கு. பழைய கையை தாண்டானா இல்லையா என்பது ஆண்டவனுக்கே வெளிச்சம். சரி நண்பர்களே, இந்த வார் முடியும் வரை நம்மளுக்கு ஒரே ஏமாற்றமா இருக்கு. அதே மாதிரி எப்பதான் இந்த வார் முடியும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கு பொழப்புல மண்ணள்ளி போட்ட மாதிரி அவங்க 95 பில்லியன் அமெரிக்க டாலர் இந்த ஈரான் வாருக்காக அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. நம்ம ஷேர் மார்க்கெட் முடியுது அப்படின்ற ஒரு கவலை ஒரு புறம் இருந்தாலும் இந்த ஈரான் நாட்டை முடிக்காம ஏங்க இவ்வளவு பணத்துக்கு கொண்டே குண்டை போட்டா அப்புறம் அது எப்படிங்க ஒரு நாடு தாங்கும்? எப்படியோ ஆக மொத்தம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை முடிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல தான் தற்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சியா. ரொம்ப நன்றி, வணக்கம்.